ஈஸியாக பொங்கல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து 1 கப்பு பச்சரிசி அண்ட் 1/2 கப்பு வந்து சிறுபருப்பு வித் கொஞ்சம் சால்ட் அண்ட் வாட்டரோட நீங்கள் வேக விட்டுக்கோங்க. அண்ட் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அண்ட் தாளிப்புக்கு வந்து சீரகம், பெப்பரு, கருவேப்பிலை, இஞ்சி அண்ட் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மெயின் என்னென்னா நெய் வந்து நான் ஒரு லோடு கொட்ட மாட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிப்பு கொடுத்துட்டு மேலாக்க எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் விட்டாலே போதும், பளபளன்னு நல்லாயிருக்கும். நிறைய பேர் நிறைய நெய் விட்டு அதை கலர்னோடனே அந்த நெய்யோட ஃப்ளேவரே போயிடும். இந்த மாதிரி மேலாக்க லைட்டாக விட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கனாலே நெய் ஃப்ளேவர் நிறைய கொடுத்தா மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் எனக்கு என்னமோ இந்த பொங்கலில் முந்திரியோ இல்லை புளி சாதத்தில் வேர்க்கடலையோ வந்தால் பிடிக்காது. ஸோ பிரசாந்த்க்கு மட்டும் தனியாக முந்திரி வறுத்து தனியாக கொடுத்தாச்சு. அண்ட் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் வந்து பொங்கலுக்கு கார சட்னி தான். தேங்காய் சட்னி, சாம்பார் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. ஒன்று இந்த கார சட்னி பண்ணுவோம், இல்லை கத்திரிக்காய் போட்டு கொட்ஸு பண்ணுவோம். இதுதான் எங்கள் வீட்டு பொங்கல். ஜாலியாக சாப்பிடுங்க. பை.